ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் பைனரி பட்டி. நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து நம்ம பைத்தான் பேசிக் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பைத்தான் அப்படின்றது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அது உங்கள் வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு நம்ம வந்து ஒரு ஐடி ஒன்று டவுன்லோட் பண்ண போகிறோம். ஐடினா இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். எதுக்காக அதை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மாதிரி வந்துட்டு கோட் வந்து டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு என்விரான்மெண்ட் வேணும், ஏதோ ஒரு நோட் பேட் மாதிரி ஏதோ ஒன்று டைப் பண்ணுறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் வேணும்ல. அதுதான் வந்து இப்போ டவுன்லோட் பண்ண போகிறோம். டவுன்லோட் பைச்சாம் ஃபார் விண்டோஸ் 10 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா வரும். இந்த லிங்க் வந்து நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்துட்டு உங்களுக்கு நான் இந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன். இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா 2 இருக்கும், ப்ரொஃபஷனல் வெர்ஷன், கம்யூனிட்டி வெர்ஷன். இது வந்து ஃப்ரீ ட்ரையல் தான். இது டவுன்லோட் பண்ணணும், அது காசு கேட்பாங்க. அதுக்கப்புறம் இது வந்து ஓப்பன் சோர்ஸ். எப்பயுமே நம்ம ஓப்பன் சோர்ஸே நிறைய யூஸ் பண்ணுவோம். நம்ம இது டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது டவுன்லோட் ஆகட்டும். பேரலாக நீங்கள் வந்து கமெண்ட் ப்ராம்ப்ட்னு டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு கமெண்ட் ப்ராம்ப்ட் வரும். கமெண்ட் ப்ராம்ப்டில் போய்ட்டு பைத்தானை டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இருக்குன்னு பைத்தான் இருந்துச்சு, பைத்தான் இருக்குது அப்படின்னு சொல்லி வரும். இல்லை அப்படின்னா இது வந்து மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர் ஓப்பன் ஆகும். அதில் போய்ட்டு நீங்கள் வந்து இந்த டவுன்லோட் பண்ணிக்கலாம், இந்த பைத்தான் இன்டர்பிரேட்டர் அப்படின்றத. இது வந்து இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லி கொடுத்துவாங்க. இது வந்து இப்போ இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கட்டும். நமக்கு ஏற்கனவே வந்து டவுன்லோட் ஆகிடுச்சுன்னு பார்ப்போம். அது டவுன்லோட் ஆகிடுச்சு. இது நம்ம போயிட்டு இன்ஸ்டால் பண்ணுவோம். இது பைச்சாம் அப்படின்றது நிறைய அப்ளிகேஷன் இருக்குது, நிறைய ஐடி இருக்குது. அதில் வந்து பைச்சாம் கொஞ்சம் வந்து ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் மற்றதை விட. இப்போ விஎஸ் கோடுன்னு இருக்குது, அதுக்கப்புறம் ஆட்டம் அப்படின்னு சொல்லி இருக்குது. அந்த மாதிரி நிறைய இருக்குது ஐடி. டைப் பண்ணுறதுலாம் டைப் பண்ணிக்கலாம். இப்போ இதில் இன்டர்பிரேட்டுமே இதுலேயே நம்ம கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். இதை நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இப்போது இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது எஸ் கொடுத்துக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் கொடுங்க. அடுத்து வந்து இதுவும் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இதில் வந்து இது டிக் பண்ணிக்கோங்க, இதுவும் டிக் பண்ணிக்கோங்க, இதுவும் டிக் பண்ணிக்கோங்க, இதுவும் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இது வந்து ஜெட் பிரெயின்ஸ் இதுவே கொடுத்துக்கோங்க. இன்ஸ்டால் கொடுத்துருங்க. இது வந்து இப்போ இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. இன்ஸ்டால் ஆகட்டும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பைத்தான் இன்டர்பிரேட்டர் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. நமக்கு இன்னும் இது இன்ஸ்டால் ஆகலை, பைச்சாம் இன்ஸ்டால் ஆகலை. வெயிட் பண்ணுவோம் பைச்சாம் இன்ஸ்டால் ஆகிற வரைக்கும். இப்போ இது முடிஞ்ச உடனே இதை நான் இப்போ வந்து ரீபூட் பண்ணல. நீங்கள் வந்து வேணும்னா எல்லா ஃபைல்ஸையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு, எல்லா அப்ளிகேஷன் க்ளோஸ் பண்ணிவிட்டு ரீபூட் நோ கொடுத்துக்கோங்க. இது ரீஸ்டார்ட் ஆகும். இப்போ இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களா ஒரு சாஃப்ட்வேர், அதுக்காக நான் அப்புறமா வந்து பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஓகே கொடுத்தாச்சு. இப்போ இது ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிடுச்சு. நம்ம அது வந்து பைச்சாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் மெனுவில் போய் சர்ச் பண்ணுவோம். பைச்சாம் கம்யூனிட்டி எடிஷன் அப்படின்னு சொல்லி வரும். ஓகே கொடுத்துக்கோங்க. இது ஓப்பன் ஆகட்டும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே உங்கள்கிட்ட வந்து இது இருக்காது. நீங்கள் வந்து இது கொடுக்க தேவை. நீங்கள் வந்து டு நாட் இம்போர்ட் செட்டிங்ஸ் கொடுங்க. ஏற்கனவே செட்டிங்ஸ் வச்சு நீங்கள் கொடுக்க முடியாது. இப்போ ஃப்ரெஷ்ஷாக தானே ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இது கொடுத்துக்கலாம். ஏற்கனவே இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை பார்த்து கொடுத்துக்கலாம். ஓகே கொடுத்துக்கோங்க. இதில் வந்து நீங்கள் வந்து நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. நீங்கள் இங்கே வந்து ஃபோல்டரில் போய் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த ஃபோல்டர் வேணுமோ அந்த ஃபோல்டர் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் எம்டியாக இருக்கணும் ஃபோல்டர். புதுசாக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே, அது ஒரு பிரச்சனை இல்லை. இப்போ நான் வந்து ஒரு ஃபோல்டரில் வந்து பண்ண போகிறேன். பைனரி படி அப்படின்ற ஒரு ஃபோல்டர் வந்து பண்ண போகிறேன். இதில் வந்து நான் நியூ ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபோல்டர் ஒன்று கொடுத்துக்கோங்க. இப்போ நான் பைத்தான் சாம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்கன்னா இது உங்களுக்கு ஆல்ரெடி க்ரியேட் ஆகிடும். நீங்கள் விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் கொடுத்துக்கோங்க. இந்த இன்டர்பிரேட்டர் நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம், மைக்ரோசாஃப்ட் ஸ்டோரில் வந்து இன்ஸ்டால் பண்ணுவோம். அது வந்து நீங்கள் லிஸ்ட் பண்ணி வச்சு பாருங்கள். அடுத்து வந்து அவ்வளோதான். இதெல்லாம் கொடுத்து முடிச்சிட்டிங்களா? அடுத்து டைரெக்டாக நீங்கள் க்ரியேட் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து இப்போது இந்த ஐடி வந்து ஓப்பன் ஆகும். ஐடின்றது இப்போ என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஜஸ்ட் நம்ம கோட் டைப் பண்ணிக்கலாம். அதில் இந்த மாதிரி நீங்கள் நெக்ஸ்ட் டிப் கொடுத்து உங்களுக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த ஷார்ட்கட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி வந்துட்டு கோட் டைப் பண்ணிட்டு இதுக்குள்ளே நீங்கள் ரன் பண்ணி பார்த்துக்கலாம். இதுலேயே வந்து உங்களுக்கு வந்து அவுட்புட் காட்டும். ஓகே நண்பர்களே, நமக்கு வந்து ஓப்பன் ஆகிடுச்சலாம்.
ஒரு ஃபைல் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. வெல்கம் ஃபைல் நீங்கள் அது இந்த பேசிக்காக ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் ஆயிருக்கு. ஓகே, இது வந்து என்ன அப்படின்னா ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பைச்சாம் அப்படின்ற வேர்டு, இந்த வேர்டை பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான் இந்த ப்ரோக்ராம் பண்ணும். ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இது நம்ம எப்படி ரன் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். இதில் வந்து ரன் பண்ணி டெஸ்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து டெஸ்ட் பண்ணணும். இது வந்து அவங்க கொடுத்த சாம்பிள் ஸ்கிரிப்ட் ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லி நம்ம டெஸ்ட் பண்ணணும். டெஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு இது இருக்கு பாருங்க, இந்த ப்ளே பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. பண்ணிங்கன்னா அது வந்துட்டு ரன் பண்ணணும். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஹாய் பைச்சாம் அப்படின்னு சொல்லி ஒரு அவுட்புட் வரணும். இது வந்து அந்த ரன் பண்ணுற ஃபைலோட பார்த்து கீழே வர்றது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவுட்புட். ஓகேவா, அவ்வளோதான் கைஸ். இன்ஸ்டால் பண்ணியாச்சு நம்ம. அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து எப்படி இதை ஸ்டார்ட் பண்ணலாம், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் வந்து இந்த பைத்தானில் என்னென்ன டேட்டா டைப்ஸ் இருக்குது, ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன, கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னால் என்ன அப்படின்றது எல்லாமே நம்ம பார்ப்போம். தேங்க்யூ. அப்புறம் இந்த லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். என் வாய் நிறைய குளரும், அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.